கண்ணா குஞ்சி, நீ இறைய சாப்பிட்டுட்டு எங்க போயிட்டு இருக்க? ரொம்ப தூரம் எல்லாம் போக கூடாது. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு நான் தூரமா போயிட்டேன்னா அதுல என்ன இருக்கு? நான் தான் உங்க கண்ணுக்கு தெரியறேன்ல. அட அதுக்கு இல்ல, உனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அம்மான்றவ நாலா பக்கமும் உங்க மேல கவனத்தை வச்சிருப்பா. எப்ப பார்த்தாலும் அம்மாவோட அட்வைஸ கேட்டு கேட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. வாழ்றதுக்கு சுதந்திரமே கிடையாது. அப்படி ஏதாவது எங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா எங்களை நாங்களே காப்பாத்திக்க முடியும். இது எல்லாமே உங்களோட முட்டாள்தனம். எதிரிங்க உங்களை தூக்கிட்டு போறதுக்கு தயாரா இருப்பாங்க. நீங்க மட்டும் பெரியவங்க ஆயிட்டீங்கன்னா எங்க வேணாலும் போலாம், என்ன வேணா சாப்பிடலாம். என்ன நடந்தாலும் சரி, நாங்க இன்னைக்கு வயலுக்கு போய் விளையாடுவோம். அதெல்லாம் நடக்காது குழந்தைங்களா. நாங்க இல்லாம நீங்க எங்கேயும் போக கூடாது. நாங்க போவோம், வயலுக்கு நாங்க கண்டிப்பா போவோம். நீங்களாம் அங்க வர வேண்டிய அவசியம் இல்லம்மா. நில்லுங்க பசங்களா, போகாதீங்க போகாதீங்க. யாரெல்லாம் அம்மாவோட பேச்சு கேட்க மாட்டீங்களோ, திமிரா நடந்துக்கிறீங்களோ, அனுபவத்தாலதான் கத்துப்பாங்க. வேற என்ன சொல்றது? பசங்களா, அம்மாவோட பேச்ச கேட்கலன்னா அது ஆபத்துல தான் முடியும். நான் எதுவும் சொல்லல, அவதான் சொன்னா. வா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பசங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கணும்னு. அப்படி நாங்க சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா அந்த துஷ்ட கருடன் ஒரே நிமிஷத்துல நான் சொன்னதை கேட்காதாலதான் இப்படி ஆயிடுச்சு. அவங்க புகார் பண்றாங்க. அதாவது அவங்க அம்மா எப்பவுமே அவங்க பின்னாடி வராங்களா, அதனால இவங்க எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கான். பசங்க எல்லாரும் இங்க வாங்க. அம்மா உங்களை கவனிச்சுக்கிறது கஷ்டப்படுத்துற மாதிரி அர்த்தம்னு யார் உங்களுக்கு சொன்னது சொல்லுங்க. இவன் தான் சொன்னான். ஐயோ, நான் சொல்லல. அப்படின்னு சொன்னது இவன் தான். இப்பவாது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அதாவது அப்பா அம்மா கூட இல்லனா உங்களுக்கு என்ன ஆகும்னு. நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இனி அம்மா சொன்ன வார்த்தையை நாங்க மதிச்சு கேட்டுக்கிறோம். பசங்களா, சொல்ற பேச்ச கேட்கலனா இப்படிதான் ஆபத்து ஏற்படும். அதனால நீங்க அப்பா அம்மா சொல்றத நல்லபடியா கேட்கணும். அப்படி நடுவுல அந்த சேவலுங்க மட்டும் வராம இருந்ததுன்னா நான் அந்த கோழி குஞ்சுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு பறந்திருப்பேன். மறுபடியும் அதே மாதிரி செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒன்னு புரிஞ்சிக்க, எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சந்தோஷமா இருக்கணுமா? அந்த சேவலுங்கெல்லாம் என் முதுகுல ஏறிக்கிட்டு என் தலைய கொத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. கோமன் மாஸ்டர், என்னால இந்த வழியை தாங்கிக்க முடியல. அந்த 2 பலமான சேவல்கள் அந்த கோழிங்களுக்கு முக்கியமான சக்தி. அதுங்க இருக்கிற வரைக்கும் அதுங்களோட குட்டி கோழிங்களை நீ தொட்டு கூட பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க. எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. அப்புறம் இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா நான் பட்னியாதான் சாகணும் போல இருக்கு. அப்ப அந்த 2 சேவலுங்களுக்கு நடுவுல நீ சண்டைய மூட்டி விட்டேன்னாதான் நீ நினைக்கிற காரியத்தை உன்னால செய்ய முடியும். மாஸ்டர், அவங்க 2 பேருக்குள்ள சண்டை உருவாக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா மாஸ்டர்? ஒரு வழி இருக்கு. இந்த கோமன் மாஸ்டர் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். அங்க பாருங்க, கருட பருவ. நேத்து ஒரு விஷயம் நடந்தது இல்ல, அதுல உனக்கு திருப்தி ஏற்படலையா? நான் திருப்தியா தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரே நாள்ல நல்லவன் ஆக்கிட்டீங்க. உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க 2 பேருக்கும் மனமாற நன்றி சொல்றேன். உங்களுக்கு இது நல்லது தானே? அது சரி, உங்க 2 பேர்ல யாரு லீடரு? லீடரா? எங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஜனங்களோட மனசுல யாராவது ஒரு ஆள் லீடரா இருக்கணும்ல. அப்படிப்பட்ட ஒரு லீடர் ரொம்ப பலசாலியா இருக்கணும். உங்க 2 பேருக்குள்ள யாருக்கு பலம் அதிகமா இருக்கோ அவங்க தான் லீடரா இருக்க முடியும்.
இப்ப எனக்கு சொல்லுங்க, உங்க 2 பேர்ல ரொம்ப சக்தி வாய்ந்தது யாருன்னு இப்ப எனக்கு சொல்லுங்க. அங்கவலன் அங்கிள் தான் எல்லாத்தையும் விட பலசாலி. அட இல்ல, தங்கவேல அங்கிள் தான் ரொம்பவே சக்திசாலி. நாங்க 2 பேருமே சமமான சக்திசாலிங்க தான். ஏய், அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்ல. ஒரு கூட்டத்துல யாராவது ஒரு ஆள் எல்லாத்தை விட ரொம்ப புத்திசாலி அப்புறம் ரொம்ப சக்திசாலியா இருப்பாங்க. பாத்தீங்களா? நீங்களே உங்க கூட்டத்துக்குள்ள ஒரு முடிவே இல்லாம இருக்கீங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்கள சக்திசாலி யாரு? சக்திசாலினா அது நான் தான். நீயா? நிஜமாவா? அப்படி நீ விருப்பப்பட்டா 2 பேரும் போட்டி சண்டை வச்சுப்போம். அப்ப யாரு ரொம்ப சக்தியானவங்கன்னு தெரிஞ்சிடும். சரி வா, அதையும் பாத்துரலாம். கொத்து கொத்து, அப்படிதான் அப்படிதான், அத கொத்து. நீ என்ன பாக்குற? அத கொத்து. பறந்து பறந்து கொத்து. அப்படிதான் கொத்து, அவனை தோக்கடி. சேவல்களோட அஜாக்கிரதனால அது அந்த கருட பறவையோட துஷ்ட எண்ணமே தெரியாம போயிடுச்சு. அதனால 2 சேவல்களுமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் அவங்க ரொம்ப ஆபத்தா மாறிட்டாங்க. கொத்துங்க, நல்லா கொத்திக்கோங்க, கழுத்தை வெட்டிக்கோங்க, நல்லா கொத்திக்கோங்க. ரொம்ப நல்லது. முதல்ல நான் அரை உயிரோட இருக்கிற அந்த வெள்ளனை தூக்கிட்டு போறேன். ஓ, இதெல்லாம் செய்யறது எவ்வளவு சுலபமான விஷயம். அந்த காமன் மாஸ்டரோட புத்திசாலித்தனம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஆஹா, நீங்க 3 பேரும் காலையிலேயே விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? இதோ இப்ப நீங்க ஒரு பெரிய பொண்ணு பாக்குறீங்கல்ல, அவ பேரு மீனு. அப்புறம் இந்த சின்ன பொண்ணு இருக்கால, அவ பேரு பொண்ணு. அப்புறம் அவங்க தலைக்கு மேல 4 புறமும் சுத்தி சுத்தி விளையாடுறால, அவ பேர் என்ன தெரியுமா? அவங்கதான் குஞ்சு கிளி. ஒரு சமயம் மீனுவோட அப்பாவும் அம்மாவும் காலையில ரொம்ப தூரம் விவசாய பூமியில வேலை செய்ய போகும்போது மீனு புண்ணு அப்புறம் அவளோட குஞ்சு கிளி அவங்க பாட்டியோட பாதுகாப்புல இருப்பாங்க. மிட்டு வா வா. விட்டு வா வா. பொண்ணு மீனு, ரொம்ப நேரம் விளையாடிட்டீங்க. வாங்க இப்ப போய் சாப்பிடுவோம். இதோ நாங்க வந்துட்டோம் பாட்டி. மிட்டுக்கு பசிக்கலையா? பாட்டி, அது இப்போதான் நெல்லு சாப்பிட்டுச்சு. குஞ்சு கிளி அந்த கிளையில உக்காந்துட்டு இருக்கும் போது அது தூரத்துல வானத்துல செம்பன் கருடன் பறக்கிறத பாத்துச்சு. வானத்துல நாலாபுறமா பறந்துட்டு இருந்த செம்பன் கருடன் கீழே மரத்து கிளையில வந்து உட்கார்ந்ததும் அப்போ அந்த கிளி அது ரொம்ப பொறாமையோட பாத்துச்சு. சம்பா, நீயும் பறவை நானும் பறவை. உன்னால அந்த மேகங்களுக்கு மேல பறக்க முடியும். அப்புறம் மலைக்கு மேல கூண்டையும் உன்னால கட்ட முடியும். ஆனா என்னால அவ்வளவு தூரம் மேகங்களுக்கு மேல பறக்க முடியாது. என்னுடைய செல்ல கொஞ்சம் கிளியே, கடவுள் எல்லாருக்கும் ஒரு திறமைய கொடுத்திருக்காரு. நாம அத கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். செம்பன் கருடன் பறவை என்னதான் அதுக்கு ஆறுதல் சொன்னாலும் குஞ்சு கிளிக்கு கொஞ்சம் கூட ஆறுதலே இல்ல.
ஓ பாட்டி பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. பொண்ணும் மின்னும் எது கலந்துகிட்டு இருக்காங்க. நான் உள்ள போய் என்னன்னு பார்க்கணும். அச்சச்சோ, பாட்டியம்மா கீழே விழுந்துட்டாங்க. பாட்டி பாட்டி பாட்டி, என்னாச்சு? பாட்டி 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 பாட்டிமா ஏன் பதில் பேச மாட்டேங்கிறாங்க? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் இங்க நடந்த விஷயங்களை வயலுக்கு போயிட்டு ராயப்பா கிட்ட சொல்றேன். இங்க பாத்தியா, நம்மளோட கிளி நம்மள பார்க்க இங்க வந்திருக்கு. பாட்டி 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 பாட்டி. இது என்ன பாட்டி பாட்டின்னு சொல்லுது? ஒருவேளை வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஆமா ஆமா, சீக்கிரம் வாங்க போலாம். அப்ப சரி, சீக்கிரமா போலாம் வா. நல்லதா போச்சு, நீங்க நேரத்துக்கு வந்து எனக்கு மருந்து கொடுத்தீங்க. இல்லனா இந்நேரம் என் உயிரே போயிருக்கும். அது சரி, எனக்கு உடம்பு சரியில்லை விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இது நம்மளோட கிளியோட புத்திசாலித்தனம். அது நாங்க வேலை செய்யற இடத்துக்கே வந்துருச்சு. வந்து பாட்டி பாட்டின்னு கத்திச்சு. அப்புறம் இதனால நம்ம குஞ்சு கிளிய எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. செம்பன் கருடன் பறவை இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கிளிக்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, கொஞ்சம் கிளியே, இததான் நான் உனக்கு சொன்னேன். மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், கடவுள் எல்லாருக்கும் அவங்க திறமைக்கான வரம் கொடுத்திருக்காரு. நான் எல்லாத்தையும் விட உயரமா பறக்க முடியும். ஆனா உங்கள மாதிரி கிளி இனங்கள் தான் மனிதர்கள் சொல்ற விஷயங்களை அப்படியே திரும்பவும் உங்களால சொல்ல முடியும். இன்னைக்கு உன்னோட திறமையினால் தானே பாட்டி அம்மாவோட உயிரை காப்பாத்த முடிஞ்சது. நம்மளால புது புது உயரத்துக்கு போய் சேர முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட திறமை என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். எப்ப தேவைப்படுதோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். செம்பா, உனக்கு தெரியுமா நீ எவ்வளவு புத்திசாலி? இதெல்லாம் எனக்கு நீ எவ்வளவு அழகா புரிய வைக்கிற. இந்த பழைய டெக்னிக்கல் இப்பெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேங்குதுப்பா. முன்னாடியெல்லாம் எனக்கு நல்ல நல்ல முயலும் மானும் கிடைக்கும். அதெல்லாம் பொண்ணான நாள். அட, குளிய வெட்ட போனா பூதம் கிளம்புன கதையா இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். எலிதானே. எலி சக்கரவள்ளி கிழங்கோட. இன்னைக்கு நமக்கு விருந்துதான். அங்கே நில்லு. யார் நீ? இதுவரைக்கும் உன்னை இங்க நான் பார்த்ததே கிடையாதே. அது வந்து என்னது வந்து போய் நான் கேட்டதும் காதலே விழலையா? என் காதுல விழுந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் சாப்பிட போற உணவு கிட்ட நான் எதுக்கு பேரையும் இடத்தையும் கேட்கணும் சொல்லு. நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் புத்தியை யூஸ் பண்ணுவேன். அம்மா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு நம்ம புத்தியை யூஸ் பண்ணா போதும். நான் அதை ஒரு தடவை சோதிச்சு பார்க்கணும். அதுவா நரியண்ண, என்னோட நண்பர் கரடி எருமையோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். கரடி எருமையா?
இது என்ன உயிரினம்? அவரு அப்படி ஒரு உயிரினம். அவர் உடம்பு கரடி மாதிரி இருக்குமா, அப்புறம் தலை எருமை மாதிரி இருக்கும். அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு நரியோட மாமிசம். இது நம்ம கிட்ட சொல்றது உண்மையா? அது என்ன உயிரினம்? ஒருவேளை நீங்க கரடி எருமைய பார்த்தது இல்லைன்னா என் கூட வாங்க நரியண்ண. போகும்போது நாம பாட்டு பாடிக்கிட்டே போகலாம். அது நான் கூட வருவேன். என்னோட சொந்தக்காரர் ஒருத்தருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இப்ப நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். நீ உன் வழியை பார்த்துட்டு போ. அட கொடுமையே, அதோட பேரை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. பேசாம நான் இங்க இருந்து ஓடிடுறேன்ப்பா. எவ்வளவு நேரமா நான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? ஒரு முயலாவது இந்த பக்கமா போக கூடாது? ரொம்ப பசிக்குது. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதால எதுவும் ஆக போறது இல்ல. சரி, கிளம்பலாம். ஆஹா, ஒரு எலி. இது போதுமே. என்ன இது? உனக்கு என்ன கண்ணு குருடா? யாரு முன்னாடி வேணாலும் இப்படி வந்து குதிப்பியா? என்ன உனக்கு என் அடையாளம் தெரியலையா? சின்ன சின்ன பிராணிகள்லாம் என்ன பார்த்ததும் எப்படி பயப்படுவாங்க தெரியுமா? அப்படியா? ஆனா நான் என்னமோ உன்னை நல்ல புத்திசாலி, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க சின்ன பையன்ல நினைச்சேன். நான் அப்படி சொல்லலையே. அப்புறம் வேற என்ன? என்னமோ ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசுற. இவன் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள் மாதிரி தெரியுதே. நான் அப்படி எச்சரிக்கையா இருந்தா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஓ அப்படியா? சரி சரி. அப்படின்னா நீங்க நல்ல மனுஷன். உங்களுக்கு என்ன வேணும்? நான் உன்னை சாப்பிட விரும்புறேன். நான் என்னோட நண்பன் கரடி எருமைய பார்க்க போய்கிட்டு இருக்கேன். கரடி எருமையா? கரடி மாதிரியான உடம்பு, எருமை மாதிரி தலை, அப்புறம் பறவைகள்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவே. நீயும் என் கூட வரியா? நாம போகும்போது நல்ல நல்ல பாட்டை பாடிக்கிட்டே போகலாம். அப்புறம் என் நண்பன் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். வா போலாம். நண்பா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. இரும்பல் அப்புறம் ஜுரம் மாதிரியும் இருக்கு. நீ போ, நான் வரல. முட்டாள், நான் இங்க யாருக்கிட்ட எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுறாங்க. இது நீதானா? அட என்னது இது? என்ன பார்த்து நீ கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல? ஐயோ நான் பயந்துட்டேன். ஐயோ நான் பயந்து போயிட்டேன். நான் 2 தடவை பயந்துட்டேன். இன்னொரு தடவை பயப்பட்டுமா? ஏய், நீ என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயோ இல்ல, நான் பயந்துட்டேன். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை இங்க இருந்து துரத்தி விடணுமே. ஹே, நீ என்ன அப்படியே பார்த்து என் அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் என்ன யோசிச்சேன்னா உன்னை அப்படியே சாப்பிடணும்னு நினைச்சேன். ஓஹோ, அப்படின்னா நீ கொஞ்ச நேரம் இங்க காத்துட்டு இருக்கணும். அது ஏன்? ஏன்னா என்னுடைய நல்ல நண்பன் கரடி எருமை வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் இல்லையா? இது கரடி எருமையா? யாரு? ஓ அவர் அந்த மாதிரி ஒரு உயிரினம். அவரு பாக்குறதுக்கு கரடி மாதிரி இருப்பாரு, ஆனா எருமை மாதிரி தலை. அவருக்கு உன்ன மாதிரி எலும்பே இல்லாத உயிரினம் ரொம்ப பிடிக்கும். அது யாரு? அப்படி ஒரு மிருகம் இருக்கா என்ன? அதனாலதான் நானும் போய்கிட்டு இருக்கேன். நீங்களும் வரீங்களா? போகும்போது நாம நிறைய பாட்டு பாடிக்கிட்டே போகலாம். அது வந்து நண்பா, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு எதுவும் வேண்டாம், நீ போலாம். ஷபா கடவுளே, இப்ப நான் பாதுகாப்பு. அட இது யாரு? நான் யாரு? இது யாரு? நான் யாரு? நீ ஒரு எலிதானே? இப்ப இதுகிட்ட இருந்து நம்ம எப்படியாவது நம்ம உயிரை காப்பாத்திட்டு ஓடிடணும். நான் கேட்டதோ காதுல விழலையா? நான் ஒரு எலிதான். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சொன்ன நீ? இது நாள் வரைக்கும் என்னை யாரும் அவமானப்படுத்தினதே கிடையாது. இப்ப நீ ஏன் இப்படி பேசுறனா? இதுக்கு முன்னாடி சக்திசாலியான ஒரு ஆளை பார்த்தது இல்ல.
அது சரி, இதான் விஷயமா? அட பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும், அவசரப்படாத. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாமே என்ன பார்த்தாலே பயப்படுவாங்க தெரியுமா? பொய் சொல்லாத, அத நிரூபிச்சு காட்டு. ஓகே, என் பின்னாடியே வா, அப்பதான் நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ ஏதோ சொல்ற, நானே பாக்குறேன். ஹேய், அட, எனக்கு உயிர் பிச்சை கொடு. என்ன நீ கொன்னுடாத, என்ன கொன்னுடாத, சரியா? அப்படின்னா இது சொல்றது உண்மைதான் போல இருக்கு. ஹேய், ஐயோ, இது சொன்னது உண்மையா? ஆ? இது ஒன்னும் சாதாரண மிருகம் இல்ல போல இருக்கு. அட, இதுதான் அந்த எலி சொன்ன கரடி எருமை போல இருக்கு. நான் ஒரு பாவப்பட்ட ஏழக்கரடி. ஓ, என்ன மன்னிச்சிரு. சும்மா போய்கிட்டு இருந்த உடனே நான் வம்புக்கு இழுத்துட்டேன். இப்போ உன் மேல என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு என்ன போக விடு. சரி சரி, போனா போதுன்னு மன்னிக்கிறேன் போ. இதுக்கப்புறம் எப்பயும் என் முன்னாடி வந்துடாத, ஓடி போ. ஓடுறான் பாரு முட்டாள், ஓடுறான். நான் தப்பிச்சிட்டேன். இது வெளில வரவே மாட்டேங்குதே. ஆனா இதை விட்டுட்டு போக மனசும் இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சாக்கடையில குதிக்க போறியா? யாரோட எலும்பு தொலைஞ்சு போச்சோ அவங்கள இது மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. எலும்பு தொலைஞ்சு போயிடுச்சா? யாரோட இது? என்னோட இதுதான். எலும்பு தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட உனக்கு எதுவுமே ஆகல பாரு. அட, நீ என்ன பேசுற? என்னோட உடம்புல இருக்கிற எலும்பு கிடையாது. நான் எந்த எலும்பு சாப்பிட்டுட்டு இருந்தனோ அந்த எலும்பு இப்ப சாக்கடையில விழுந்துடுச்சு. எலும்பை எடுக்கத்தான் நான் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? இவ்வளோ நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கூட உன்னால அதை எடுக்க முடியலையா? அப்புறம் உன்னால முடியுமான்னு என்ன கேக்குறியா? உன் நேரத்தை நீ மீனடிக்காத. அப்படியா? அப்ப நான் என்ன பண்றது சொல்லு. இப்ப உன்னால ஒரு வேலை பண்ண முடியும். நான் எது வேணாலும் செய்வேன், சொல்லு. நான் என்ன செய்யணும்? இந்த எலும்பை பற்றி நீ மறந்து போயிடு. ஓ, அது எலும்பாச்சே, அதை என்னால் மறக்கவும் முடியாது. முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி கவலைப்படாம இருக்கிறது தான் நல்லது. என்னாச்சு? உங்கள் 2 பேருக்குள்ள பெரிய சண்டை நடக்கிற மாதிரியே தெரியுதே. என்ன விஷயம்? என்னைய மாதிரி புத்திசாலி உங்களுக்கு நிச்சயமாக உதவ முடியும், சொல்லுங்க. அது என்னாச்சுன்னா, இந்த டாகி ஒரு எலும்பை கொண்டு வந்துச்சா, அது தவறி இந்த சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சு. அதை எங்களால வெளியில எடுக்கவே முடியல. ஓ, இதான் விஷயமா? என்ன இதுதான் விஷயமான்னு கேக்குற? இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் ஒரு எலியை பிடிச்சேன். அதுவும் இந்த மாதிரி சாக்கடையில விழுந்துடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு பொருள் இந்த மாதிரி கை விட்டு போயிடுச்சுன்னா கஷ்டத்தை மறக்கிறது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுதா? நண்பா, என்னுடைய கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியுதுல? இந்த எலும்பை எடுக்கிறதுக்கு உன்னால உதவி செய்ய முடியுமா? நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஓஹோ, இது வெளியே வர மாட்டேங்குதே. எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே, இதெல்லாம் நடக்காத காரியம், வீண் வேலை. அதனால தான் நான் இதுக்கு முயற்சியே பண்ணல. நீ ரொம்ப பாவம்பா. இந்த எலும்பை என்னால் எடுக்கவே முடியல. நீயும் இந்த எலும்புக்காக உன் நேரத்தை வீணடிக்காத. இந்த எலும்பை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஹோ, உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ புத்திசாலி கிடையாது, அதுதான் காரணமே.
ஆமா பப்பி, உனக்கு என்ன ஆச்சு? என்னுடைய எலும்பு சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சு. கவலைப்படாத, நாங்க உனக்கு உதவி செய்யறோம். என்னது, நீங்க உதவி பண்ண போறீங்களா? எங்களாலே முடியல, நீங்க எப்படி எடுக்க போறீங்க? நாங்க உங்களை விட பலசாலிங்க. எங்களாலே முடியல, உங்களால எப்படி முடியும்? நீங்க சின்ன சின்ன எறும்புங்க, எப்படி முடியும்? இருந்தாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி தான் பாக்குறோமே. முயற்சி தானே, பண்ணுங்க பண்ணுங்க. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்க தோக்கறதையும் நான் பார்த்துட்டு போறேன். என்ன பண்றது? நண்பர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கெட்டியா பிடிப்போம். நாங்க எங்களோட முழு சக்தியால இத புடிச்சுக்கிறோம். இழுத்து புடி ஐலசா, 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 இழுத்து புடி ஐலசா. ஆஹா, நண்பர்களே, உங்களுடைய இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஓ, என்னால் இதை நம்பவே முடியல தெரியுமா? இந்த எறும்புங்களாம் சேர்ந்து கலக்கிட்டாங்க. நண்பர்களே, அப்படி நீங்களும் எங்களை மாதிரி ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா இந்த எலும்பு ரொம்ப சுலபமா வெளியெடுத்திருக்கலாம். நீங்க ஏன் தோல்வி அடைஞ்சீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா முயற்சி பண்ணீங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன. ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தோம்னா அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். புரியுதா?